என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. நீ வாழக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையா நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவங்க எல்லாம் மீண்டும் உன்கிட்டயே வந்து சேர வேண்டாமா? சொல்லு. ஆனா இது அனைத்தும் கொஞ்ச நாளுக்குள்ள நிறைவேறும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு விதமான நல்ல செய்தி உன்னோட வாசப்படி கதவை தட்டும். எப்படி தட்டுதுமா? அப்படி தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்கணும், சாட்சி பார்க்கணும், உன்னை தள்ளி விட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அதை பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டாங்க. ஆனா முடியல. உன்னைய இழிவாக பேசி நீ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க, முடியல. அதை விட முக்கியமான ஒன்று, உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைச்சும் அது முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உன்னோட கர்ம பலன்களே. நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சிக்கிறாங்க. என்னோட அனுமதி இல்லாம உன்னைய தொட முடியுமா? இல்லை என்னோட செல்லங்களை தான் தொட்டு கூட பார்க்க முடியுமா? யார் தான் செய்யறது? காரணம் என்ன அப்படின்னு நீ என்கிட்ட கேட்குற. யாரு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா? காரணம் என்ன அப்படின்னு என்ன பண்ற? என்கிட்ட கேட்குற, புலம்புற. வேற யாரும் இல்லை. உன்னை சுற்றி நல்லவங்களை தவிர மற்றவங்களுக்கு நீ இடம் கொடுத்துருக்க. நான் சொல்கிறது புரியுதா? உன்னை சுற்றி நல்லவங்களை தவிர மற்றவங்களுக்கும் நீ என்ன பண்ணியிருக்க? இடம் கொடுத்துருக்க. இதை தவிர உனக்கு நம்பிக்கையும் இல்லை, எதுலேயுமே நம்பிக்கையும் சுத்தமாக இல்லை. முதல்ல நீ உன்னைய மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண. அப்புறம் நடக்க போகிறத கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்ப. நான் உன்னைய அழ வைக்கிறேன் இல்லையா? அப்படிதானே நினைக்கிற? சரி வா, இப்ப நான் உன்னைய அழைக்கிறேன், வா, வேமா வா. நான் கூப்பிட்டா மட்டும்தான் உன்னால வர முடியும். எங்கேன்னு தெரியுதா? எப்போதும் உன்னோட காலடி இந்த சிறுட்டி மண்ணில் படுதோ அப்ப அக்கணமே உன்னோட கர்ம பலன்கள் அம்புட்டும் விலகி கஷ்டங்கள் அம்புட்டும் உன்னை விட்டு ஓடிவிடும், ஒளிஞ்சு விடும். நான் இருக்கிறேன், கலங்காத. நீ அழைச்சா நான் கண்டிப்பாக வருவேன். இப்போ உன்னோட சாயி நானே கூப்பிடுறேன், வா ஷீரடிக்கு. அல்லாஹ் மாலிக்.